வெல்கம் டு சுடுதனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹரியாலி பனீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான இந்த பனீர் டிக்கா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் ஒரு கையளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதே அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கை ஃபுல்லாக சேர்க்குறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா அரைச்சிருங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக கிடைக்கும். இது கூட 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வறுத்த கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவை ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா அரைச்சிடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மேரினேஷனுக்கான பேஸ்ட் இப்போ ரெடியாக இருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க போகிறோம். பாருங்கள், 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்கியூவரில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே சொருகிக்கோங்க. ஸ்கியூவர் இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட இதை பண்ணலாம். நான் அதையும் பண்ணி காட்டுறேன். ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி மாற்றி மாற்றி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்கியூவர் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு தவால 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடாகணும். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த ஸ்கியூவரையும் இதில் சேர்த்துருங்க. இதை எல்லா சைடும் திருப்பி நல்லா குக் பண்ணிடுங்க. ரொம்ப கருகக்கூடாது. லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வரும். பாருங்கள், இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. எல்லா சைடும் திருப்பி திருப்பி இதை குக் பண்ணுங்க. நீங்கள் டைரெக்டாக கூட ஃப்ளேமில் நீட்டி இதை குக் பண்ணலாம். ஸ்மோக்கியாக கிடைக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து உங்கள்கிட்ட ஸ்கியூவர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி தவாலே ஆட் பண்ணிடலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறது. ரொம்ப சீக்கிரம் அதை ரெடி பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க, பன்னீர்லாம் நல்லா ப்ரௌன் கலர்ல மாறி இருக்கு. இது மாதிரியும் நீங்க பண்ணலாம். இது நம்ம ஸ்கியூவர்ல பண்ணது. இது வந்து டைரக்டா நம்ம அடுப்புல வச்சு பண்ணது. ரெண்டுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க ஃப்ளேம்ல டைரக்டா காட்டினீங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட ஹரியாலி பனீர் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இது நல்லா க்ரீன் கலரில் இருக்கும். அதனால தான் ஹரியாலின்னு சொல்கிறோம். நிறையா பேர் க்ரீனாக இருந்துச்சுன்னா சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.